ஹாய் கைஸ், வணக்கங்க. இன்றைக்கி பாலிட்டியில் வந்து குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்கலாம். ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். பஞ்சாயத்து ராஜ், நகர்பாலிகா, முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். பார்த்து உங்களுடைய குவாரி சொல்லுங்கள். ஒரு கேட்ட கொஸ்டினுக்கான பதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நோட்ஸே போதுமானது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் கிளாஸில் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம கொடுக்குறதே போதுமானது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிங்க. ரொம்ப இது பார்த்தீங்கன்னா டம்ப் பண்ணிக்காதீங்க. ஃப்ரீயாக படிங்க. இது பாலிட்டி படிச்சிங்கன்னா அடுத்தடுத்த புக்ஸை நீங்களே ரெஃபரன்ஸ் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? இது ஒரு கேட்வே மாதிரி நான் சிம்பிளாக சொல்லுவேன். சிம்பிளாக நீங்கள் அது தெளிவாக கிளியர் கட்டாக நியமனம் யார், இதில் ஒரு சில இதெல்லாம் சொல்லுவேன். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? குடியரசுத் தலைவர். சரிங்களா? இன்றைக்கி டாப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்றைக்கி தான் டியூரேஷன் அதிகமாக இருக்கும். என் வீடியோ மொத்தமாக மேக்ஸிமம் வந்து 8 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்கு மேலே இருக்காது. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. பகுதி 5 இருக்குங்க. 52லேருந்து 78 வரையும் மத்திய நிர்வாகம் சார்ந்து சொல்லுது. அதாவது அத்தியாயம் 5ன்றது மத்திய அரசை பற்றி மொத்தமாக சொல்லும். அதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து குடியரசுத் தலைவர் வந்துடுவார். சரி, பார்த்துலாமா? குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குடியரசுத் தலைவரை பற்றி கூற ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 52 சொல்லுது. ஓகேயா? ஓகே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தன்மைகள்னு பார்த்தோன்னா இவர் தான் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட்டு, அதாவது இந்திய அரசின் தலைவர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், முதன்மை நிர்வாகி இவர் தான். பேரளவு அதிகாரம் கொண்ட நாமினல் பவர் இவர் தான். இந்தியாவின் ஃபஸ்ட்டு சிட்டிசன். இதை தான் வந்து டிஎன்பிசியில் குரூப் 4ல் குரூப் 2லலாம் கேட்குற கொஸ்டின் இதெல்லாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப், நாமினல் பவர் யாருக்கு இருக்குது, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் யார் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. இவருக்கான சோர்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அயர்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் தேர்வு பண்ணுறதும், அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இம்பீச்மெண்ட் பதவி நீக்கம் பண்ணுறதும் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்துச்சா? அயர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுறதும், அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் எலெக்ஷனுன்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 54 வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் எலெக்ஷனை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 55 வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து சொல்லுது. அடுத்து பார்க்கலாம். இவர் இந்திய குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறதுல இல்லை. இவர் மறைமுக தேர்தல். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் குழுவால் விகிதாச்சார பிரதிநிதியின் அடிப்படை தேர்வு செய்கிறாங்க. அது எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் எப்படி அப்ளிகபிள் ஆகலன்றது டெப்த்தாக பார்த்துடலாம். சரி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்துவது வந்து தேர்தல் ஆணையம் தான். ஆனால் பிரச்சனைகளை தீர்த்து வருது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான். நம்ம வந்து பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பார்த்தோம். பஞ்சாயத்து ராஜிலும் சொல்லிட்டு முனிசிபாலிட்டிலும் சரி, நீதிமன்றத்துக்கு அதில் வந்து பார்த்தா தடை விதிக்குது. தேர்தல் விவகாரங்கள் தடை இந்த 243 ஓவும் சரி, 240 வந்து ஜட்ஜியும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, பஞ்சாயத்து லெவலில் பிரச்சனை வருது அப்படின்னா நீதிமன்றத்துக்கு வந்து போக முடியாது அப்படின்றது தான் இங்கே சொல்லுது. ஆனால் இவரை பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் குழுவினால வந்து விகிதாச்சார அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்க. தேர்தல் நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தான். அந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்னு வரும்போது உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செலக்ட் படுத்து யார் தேர்தல் நடத்துவது, யார் பிரச்சனைகளை தீர்ப்பு வைப்பது. சரிங்களா? இதில் வந்து ரொம்ப கொஸ்டினுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பங்கேற்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா உறுப்பினர்களும் இதில் பங்கேற்பாங்க. எம்எல்ஏ இருக்காங்கள்ல, சட்டப்பேரவை, அவங்களும் வந்து இதில் பங்கேற்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லி மற்றும் புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் தேர்வு. இங்கே பாருங்கள், எல்லாருமே எலெக்டட் மெம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேர்தலில் பங்கேற்பாங்க. ஆனால் இம்பீச்மெண்ட்டுன்னு வரும்போது அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. எலெக்ட் பண்ணவங்க மட்டும்தான் இதில் வந்து தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்பாங்க. சரி, பங்கேற்காதவங்க யார் அப்படின்னா இந்த நியமன உறுப்பினர் இருக்காங்கள்ல, அந்த 2 பேர் ஆங்கிலோ இந்தியன் லோக்சபாவில். அதேமாதிரி ராஜ்யசபாவில் வந்து நியமன உறுப்பினர்கள்னால் 12 பேர். சட்டப்பேரவையில் நியமன உறுப்பினர் ஒரே ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில். லாஸ்ட்டாக இருந்தது
நான்சி இருந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன். அவனும் 2019 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியமன உறுப்பினர் அந்த ஆங்கிலோ இந்தியன் பதவியே நீக்கிட்டாங்க. சரிங்களா? அதனால் இப்போ நியமன உறுப்பினர் இல்லை. 234 தொகுதி மட்டும்தான் இருக்குது. நியமன உறுப்பினர் ப்ளஸ் 1 இருந்தது. இப்போ இல்லை அது. அதை தூக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? சட்டமேலவை நியமனம் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வருவாங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். ஆனால் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் தேர்தலில் பங்கேற்க முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியமனம் பண்ணுறவங்க வந்து குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ டைரெக்டாக நியமனம் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து இந்த எலெக்டில் பங்கேற்க முடியாது. நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க மட்டும்தான் எலெக்ஷனில் பங்கேற்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தகுதிகள் என்னென்ன தகுதிகளான இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 அதெல்லாம் தெரிஞ்சது தான் உனக்கு. லோக்சபாவதற்கான தகுதிகள் இருக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்துலேயோ மாநில அரசாங்கத்தையும் ஊதியம் வாங்கும் பதவியில் இருக்கக்கூடாது. அப்படி ஊதியம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எழுதி கொடுத்துடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு பிறகு அவங்க எலெக்ஷனில் நின்றுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு முன்மொழிவுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. 50 பேர் முன்மொழிவு வேண்டும், 50 பேர் வந்து வழிமொழிய வேண்டும். இதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் 15,000 ரூபாய் வைக்கணும். சரிங்களா? டெபாசிட்டு இதுக்கு 15,000 ரூபாய். அதுவும் எந்த பேங்க், நார்மல் பேங்க்கில் இல்லை, ரிசர்வ் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 60ங்க. இந்திய குடியரசுத் தலைவரை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்வார். தலைமை நீதிபதி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வயதில் வந்து மூத்த நீதிபதி யாராச்சும் ஒருத்தர் வந்து பதவி நியமனம் செய்யும். இது தெரியும். யார் பதவி பிரமாணம் பண்ணுவாங்கன்னா 60 படி வந்து பார்த்தா ஜட்ஜி தான், சுப்ரீம் கோர்ட்டு. அப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இல்லை அப்படின்னா, தலைமை நீதிபதி இல்லை அப்படின்னா அதில் மூத்த நீதிபதி யார் இருக்காங்களோ அவங்கள வந்து போடுவாங்க. அடுத்து வந்து நிபந்தனைகள்னு பார்த்தோன்னா 59 நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ உறுப்பினராகக்கூடாது. ஓகேங்களா? அவர் உறுப்பினராக இருக்கும் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்ய முன்னாடி அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா காலியாக கருதப்படும். இவங்க இதில் எலெக்ட் ஆகிட்டாருன்னா அந்த பதவி வந்து காலி ஆகிடும். ஊதியம் வாங்கும் பதவியில் இருக்கக்கூடாது. அதை நான் சொன்னேன், மத்திய அரசு மாநில அரசில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அந்த நிபந்தனைகள் சொல்கிறது 59 ஆர்டிகல், பதவி பிரமாணம் சொல்கிறது 60 ஆர்டிகல். ஓகேங்களா? இதர படிகள் வந்து நாடாளுமன்றத்தில் தீர்மானிக்கப்படும். இவருக்கான படிகள் எல்லாமே இந்த நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவும் கேட்டிருக்காங்க. அவருக்கான படிகளை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானித்து கொள்வார்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது இல்லை. அவருடைய சம்பளம், அவருடைய படிகள் எல்லாமே பார்லிமெண்ட்டை தான் முடிவு பண்ணோம். அதுக்கு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா 59. பதவிக்காலம் வந்து 56. அதாவது பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள் வந்து பதவி வகிப்பார். எந்த நேரம் தனது பதவியிலேருந்து விலகி கொள்ளலாம். பதவி விலகி விரும்பினால் வந்து குடியரசுத் தலைவரும் பதவி விலகிறதுக்கு கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ பதவி விலகினாலும் இவர் வந்து துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தணும். குடியரசுத் தலைவர் தான் வந்து குடியரசுத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரையும் இருப்பார். 6 மாதத்துக்குள்ளே ஒரு எலெக்ஷன் நடக்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 6 மாதம்லாம் இல்லை. குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பேற்பார். ஆக்டிங் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து கொஞ்ச நாளைக்கு இருப்பார். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். குற்ற விசாரணை மூலம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கி இம்பீச்மெண்ட் பண்ணலாம். 5 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிவுற்ற பின்னர் அடுத்து வரும் குடியரசுத் தலைவர் வரை பொறுப்பில் இருப்பார். இப்போ நார்மலாக ஒரு குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள்னால் அடுத்து குடியரசுத் தலைவர் வந்து வர வரையும் வந்து அவர் அந்த பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் மீண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஆனால் அமெரிக்காவில் 2 முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரையும் அது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. 57 அது சொல்லுது. ஓகேங்களா? இதெல்லாம் நிபந்தனைகளை வர்றது தாங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு குடியரசுத் தலைவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவராக ஆகலாம் அப்படின்ற சொல்கிற ஆர்டிக்கிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 57 ஞாபகம் வச்சுக்கோங்க. 61 வந்து பார்த்தோன்னா பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட்டு. ஒரு குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோன்னா அரசியலமைப்பு மீறுவதற்கு காரணத்தின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். பாராளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு அவையில் வந்து எய்தர் ஒன் ஹவுஸில் வந்து பார்த்தோன்னா குற்ற தீர்மானம் தொடங்கலாம்.
ஓகேங்களா. தீர்மானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25% 1/4ன்னு சொல்லுவாங்க. 1/4 வந்து 100% பார்த்தீங்கன்னா 25% வரும். சரிங்களா. அதில் 25 உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தீர்மானத்தில். குடியரசில் 14 நாட்கள் முன்னாடி வந்து நோட்டீஸ் விட்டுறணும் அவருக்கு. உங்கள் மேலே ஒரு குற்ற பத்திரிக்கை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு அறிவிப்பு முன்னாடியே 14 நாளுக்கு முன்னாடி கொண்டு வரணும். இது கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொன்றுமே கொஷின் தான். குரூப் 4 லெவலில் சிம்பிளாக இருக்கும். தீர்மானம் 3/2 உறுப்பினர்கள் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த தீர்மானம் அடுத்த அவைக்கு அனுப்பப்படும். இங்கே பாஸ் ஆயிடுச்சு, அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அவைக்கு அனுப்பப்படும். அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. 2/3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முடிச்சுட்டு அங்கே அனுப்புவாங்க. அடுத்த அவையில் 3/2 ஆதரவு நிறைவேற்றினால் வந்து அங்கே குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ குடியரசுத் தலைவர் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா எந்த ஒரு அவையும் கொண்டு வரலாம். ஆனால் துணை குடியரசுத் தலைவர் கொண்டு வரணுமானா மாநிலங்களவையில் தான் அங்கே ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அதுவே கொஸ்டின். சரிங்களா. மாநிலங்களவையில் தான் ஃபஸ்ட்டு அவர் இம்பீச்மெண்ட் கொண்டு வர முடியும். இது எய்தர் ஹவுஸ் எந்த ஹவுஸ்லையும் கொண்டு வந்துடலாம். ஆனால் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இங்கேருந்து அடுத்த அவைக்கு போகுது, அங்கேயும் பாஸ் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் மேலே வந்து ஒரு குற்றப்பத்திரிக்கை கொண்டு வர்றதுன்றது 14 நாளுக்கு முன்னாடி அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்மானத்தை கொண்டு வரணும்னாலும் உனக்கு மெஜாரிட்டி இருக்கணும். அதாவது 25%. இவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆகணும்னாலும் 50 பேர் முன்மொழி வேணும், 50 பேர் வழிமொழி வேணும். அப்படின்னும் போது இவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றப்பத்திரிகை எடுத்துகிட்டு வரோன்னா 25% வந்து உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் அது பண்ண முடியும். இது இருக்கிறதுல இந்தியாவில் டாப் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்க. அது வந்து தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணியம் வந்து பாதிக்க அளவில் வச்சுக்கூடாதுன்றதுக்காக இது ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் சில விதிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. சரிங்களா. பார்க்கலாமா. அடுத்து போகலாம். முக்கிய குறிப்புகள். இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாடாளுமன்றத்தில் நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க மாட்டாங்க. ஆனால் இம்பீச்மெண்ட்டுன்னு வரும்போது அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. இதுதான் அப்பயே சொன்ன ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது நீங்கன்னா நியமனம் பண்ண உறுப்பினர் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வரமாட்டாருக்காண்டி, ஆனால் பதவி நீக்கம் பண்ணும்போது அவங்களும் வருவாங்க அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன் இது. அடுத்து வந்து பதவி காலியிடம். பதவி காலியிடன்றது பார்த்தீங்கன்னா பதவி விலகல், பதவி நீக்கம், மரணம் உள்ளிட்ட காரணங்கள் குடியரசுத் தலைவர் பதவி காலியானால் துணை குடியரசுத் தலைவர் அந்த பொறுப்பு ஏற்பார். சப்போஸ் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க. இதயதுல்லான்னு ஒருத்தர் இருக்காங்கள்ல, உயர்நீதிமன்ற அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருந்த காலம். சரிங்களா. பின்னாடி இருக்குது, பார்த்துடலாம். அடுத்த நிர்வாகம். இங்கே எப்படின்னா சட்ட உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள், நீதி உறவுகள்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. நிர்வாக அதிகாரங்கள்னு பார்த்தோன்னா 53 வந்து ஆர்டிகல் நிர்வாக அதிகாரம். 52ன்றது குடியரசுத் தலைவரை பற்றி சொன்னாலும் 53 வந்து நிர்வாகம் அவர் பேரில் தான் நடக்குது. இவர் பெயரளவு தான் தலைவருங்க. சரிங்களா. குடியரசுத் தலைவரில் எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் நிர்வாக நடவடிக்கைகள். சரிங்களா. இவரை யாரெல்லாம் நியமிக்கிறாருன்னா பிரதமர், மத்திய அமைச்சர், வழக்கறிஞரான அட்டார்னி ஜெனரலு, சிஏஜி இந்திய தலைமை தணிக்கையாளர், தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையத்துடைய இதர ஆணையர்கள் 1+2 இருக்குல்ல, மற்ற 2 பேர், மத்திய பணியாளர் தேர்வு ஆணைய தலைவர், மத்திய பணியாளர் தேர்வு ஆணையத்தின் உறுப்பினர்கள், மாநில ஆளுநர்கள், நிதி ஆணையத்தின் தலைவர்கள், நிதி ஆணையத்தின் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணுறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்ட அதிகாரங்கள்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. பாராளுமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுக்கிறதுக்கு, சம்மன் ஒதுக்கி வைக்கிறதுக்கு, நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவை நடத்தணுன்றது அழைக்கிறதும் ஒத்தி வைக்கும் அதிகாரம் இவருக்கு தான் இருக்குது. அந்த அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி லோக்சபாவை கலைக்கும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 85 ஆர்டிக்கல் வச்சு கலைச்சிடுவார். கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுப்பவர் 108 அதுக்கான ஆர்டிக்கல். இவர் கூட்டத்துக்கு அழைப்பு விடுப்பாருங்க. ஆனால் தலைமை தாங்குவது வந்து சபாநாயகர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நிறைய முறை கேட்டிருக்காங்க. யார் அழைப்பாங்க, யார் தலைமை தாங்குவன்றது. அதே மாதிரி பொது தேர்தல் நடந்து முடிந்தவுடன் முதல் கூட்டத்தொடர் ஒன்று இருக்குல்ல, சிறப்பு, அதில் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்கள்ல, அது 86 ஆர்டிக்கல். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுபவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 86 படி தான் அவர் தான். அது சிறப்பு கூட்டத்தொடர்னாலும் முதல் கூட்டத்தொடர்னாலும் அதுதான். சரிங்களா. கலை, இலக்கியம், அறிவியல், இதில் 12 நபர்கள் வந்து ராஜ்யசபாவில் நியமனம் பண்ணுவாங்கள்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நியமனம் பண்ணியிருக்காரு. அது ஆர்டிக்கல் 333ங்க.
அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் நியமனம் பண்ணுறாரு. லோக்சபாவில் 2 ஆங்கிலோ இந்தியர்களை வந்து நியமனம் பண்ணுறாங்கல்ல, 331. சரிங்களா, 331. ஓகே. அவசர நிலை பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றது 1 2 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசர நிலை பிரகடனம் இவருடைய சட்டாதிகாரத்தில் தான் வருது. இதுவும் இவர் தான் பண்ணுறாரு. என்னென்ன பார்த்தோம், லோக்சபை கலைக்கும், அதாவது கலைக்கிற அதிகாரம் ஆர்டிகல் 85. கூட்டத்தொடர் கலைப்பிடுவது பார்த்தீங்கன்னா 108. தேர்தல் முடிந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் வந்து முதல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 86ல் சிறப்பு உரை ஆற்றுவார். 86 தான் சிறப்பு உரை ஆற்றுவார். முதல் கூட்டத்தொடர் உரையாற்றுறதும் அதே தான். 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறாங்களா, ஆர்டிகல் 333 படி பண்ணுறாரு. அது சட்ட அதிகாரத்தில் வருது. லோக்சபாவில் 2 ஆங்கில இந்தியர்களை வந்து நியமனம் பண்ணுறாரு, 331. அவசர நிலை பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1 2 3ல் இருக்குது. சரிங்களா, அடுத்து பார்ப்போம். இதை பாருங்க, கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுப்பவர் வந்து குடியரசுத் தலைவர், கூட்டத்திற்கு தலைமை தேர்வு சபாநாயகர். இது நிறைய முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, டிஎன்பிசி பேஸ் பண்ணி என்னென்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்களான்றதான் டெஸ்ட் பண்ணுவானுங்க. ரொம்ப ஆழமாக நீங்கள் படிக்காததெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டானுங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் என்ன பிடிச்சிங்க, ஆர்டிகல் 21ன்றது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னால் தண்ணீர். ஏன்னா தனிநபர் சுதந்திரம்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து தண்ணீர் வச்சே அடிச்சிடலாம். சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறீங்க, எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் டிஎன்பிசி வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணும். சிம்பிளாக இருக்கும், அது வந்து ட்விஸ்டடாக வச்சுருப்பானுங்க. சரி, ஓகே, பார்த்துடலாமா. அடுத்து வந்து நிதி அதிகாரங்கள்னு பார்த்துடலாம். நிதி அதிகாரம் பொறுத்தவரையும் பண மசோதா வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 110 படி பண மசோதா வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு மசோதா பண மசோதாவா இல்லை நிதி மசோதாவா, சாதாரண மசோதாவா இல்லை பண மசோதாவோன்றது தீர்மானம் பண்ணுவோர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் சபாநாயகருங்க. ஒரு சில இடத்துல சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ப்ளே பண்ணுவார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சபாநாயகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா சாதாரண மசோதாவா இல்லை பண மசோதா நிர்மாணம் பண்ணுறது அவர் தான். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லை வந்து பண மசோதா மணி பில்லுன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு சைன் போட்டு விட்ருவாரு. அப்போ மணின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போடுறாருன்னா அது மணி பில்லாக போயிடும். அந்த மணி பில்லு வந்து ரொம்ப இம்பார்ட்டனுங்க. ஓகேங்களா, சரி பார்த்துடலாம். ஒரு மசோதா வந்து பண மசோதான்றதை அறிமுகப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா குடியரசுத் தலைவருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நிதி ஆணையம்னு ஒன்று அமைக்கிறாங்க, தெரியும்ல. ஃபஸ்ட்டு நிதி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் யார், கேசி நியோகியா. ஓகேங்களா, இப்போ அரைந்து பணக்காரியா. ஓகே, இது எத்தனாவது வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆணையத்தின் தலைவராக இருக்காருன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம டெப்த்தாக பார்த்துருக்கோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது நிதி ஆணையன்றது கண்டிப்பாக ஒரு டாபிக் இருக்குது. நிதி ஆணையத்துக்கான ஆர்டிக்கலு, நிதி ஆணையத்துடைய முக்கிய பங்கு, செயல்பாடுகள், அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரியை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க, அவங்களுடைய ரோல் என்ன, ஃபஸ்ட்டு யார், 10வது யார், 11வது யாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க மேட்ச்சில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே பார்த்துடலாம், நிதி ஆணையத்தை தனியாகவே பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அதுக்கான ஆர்டிக்கல் வந்து 280 படி தான் வந்து நிதி ஆணையம் அமைக்கிறாரு. இப்போ மத்திய பட்ஜெட் வந்து 112. சரிங்களா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. பட்ஜெட்டுக்கும் ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் குழப்பிக்கிறீங்க. 112 பட்ஜெட்டுங்க, 280 வந்து ஃபினான்ஸ் ஆணையம். ஓகேங்களா, இது வேறு இது வேறு. ஓகே, இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அமைச்சிருவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து சமர்ப்பிப்பாங்கள்ல. இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க தான் சமர்ப்பிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய யாருடைய பொறுப்புன்னா குடியரசுத் தலைவருடைய பொறுப்பு தான். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிர்மலா சீதாராமன் இவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு எடுத்துன்னு போயிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துருவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து பேரளவில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டுங்க அப்படின்னு அவர் பொறுப்பில் நிதி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிப்பாங்க. சரிங்களா, இது கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து நீதி அதிகாரங்களில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமிக்கிறாங்க. சரிங்களா, அதை இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜி விஷயம் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. சரிங்களா, ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ஒரு ஜட்ஜு தானாகவே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டார். அவர் மேலே வந்து தீர்மானம் கொண்டு வரதுக்கு முன்னாடி. சரிங்களா, ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், போய் பாருங்கள். சரிங்களா, ஓகே. உச்சநீதிமன்றத்தின் இதர நீதிபதிகளும் குடியரசுத் தலைவரை நியமனம் செய்கிறாரு. சரிங்களா, தலைமை நீதிபதி நியமிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது கொஸ்டின் இங்கே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாக் குழுன்னு ஒன்று இருந்தது. என்ஜாக்
இது வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாம். நீதிபதிகள் சட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க, விசாரணை சட்டம். அதையும் நம்ம பார்த்துடலாம் என்னன்ட்டு. சரிங்களா? அதாவது நீதி அதிகாரம் பொறுத்தவரையும் தலைமை நீதிபதி நியமனம் செய்வது இவர் தான். உச்சநீதிமன்றத்தின் இதர நீதிபதிகள் குடியரசுத் தலைவரை நியமனம் செய்கிறார். அது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்வது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை தவிர மற்ற நீதிபதி எல்லாம் ஆளுநரே நியமனம் பண்ணிக்குவார். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார்த்துடலாமா? ஓகே ஓகே. உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை கேட்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஆமாம், எனக்கு தெரிலன்னும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கேட்டுக்கலாம். 143 மாதிரி. சரிங்களா? அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்குவீங்க. சரிங்களா? உச்சநீதிமன்றத்தின் வழங்கும் ஆலோசனைகள் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு ஆலோசனை கொடுக்குது, குடியரசுத் தலைவர் வந்து அது எக்காரணத்தை கூட கட்டுப்படுத்தாது. ஒரு தண்டனை மன்னிக்கவோ தற்காலிக ஒத்திவைக்கவோ மாற்றி அமைக்கவோ அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 72 சொல்லுது. ஒரு மரண தண்டனை ரத்து செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குன்றது ஆர்டிகல் 72 சொல்லுது. இதெல்லாம் இப்போ கேட்ட இந்த இந்த கிளிப் எல்லாமே நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எந்த எந்த ஆங்கிளில் கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்றது உங்களுக்கு வந்து தெளிவாகிடும். சரிங்களா? பயம் தேவையில்லை. இது பாருங்கள், இது பார்த்துட்டு பிறகு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கலாம். வெளியுறவு அதிகாரங்கள். இந்திய தூதரர்களை பிற நாட்டுக்கு அனுப்பவும் பிற நாட்டு தூதர்களை வரவேற்கவும் அதிகாரம் பெற்றவர் இவர் தான். அதனால தான் வெளிநாட்டிலேருந்து யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆளாக இவரை போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாரு. அதே மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்களையும் உடன்பாடுகளையும் குடியரசுத் தலைவர் பேரில் தாங்க நடக்கும் எல்லாமே. சர்வதேச ஏதாவது ஒப்பந்தம் நடந்தாலும் குடியரசுத் தலைவர் தான். ஏன்னா நிர்வாகத்தின் தலைவர் யார்? இவர் தான். சரிங்களா? இராணுவ அதிகாரங்களும் பார்த்தோன்னா தலைமை தளபதியாக சுப்ரீம் கமாண்டராக இவர் தான் இருக்கார். இராணுவ இதுக்கு முன்னாடி வந்து முப்படை தலைமை தளபதின்றது இருக்காது. இப்போ முப்படை தலைமை தளபதினு ஒரு ஆள் நியமிச்சிருக்காங்க. ஆனால் இவர் தான் தலைமை தளபதியாக இருக்கார். சரிங்களா? போர் மற்றும் அமைதி குறித்த அறிவிப்புகளை குடியரசுத் தலைவர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அப்படின்னா 3 வகையான நெருக்கடி நிலை இருக்குங்க. தேசிய நெருக்கடி, குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதாவது 356 365 இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் சொல்கிறாங்க. ஏன்னா 365 வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா டைரெக்டாக குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரலாம். 356 அப்படி இல்லைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்நாட்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, மாநிலத்தில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஒரு அறிக்கை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா 356 பிறப்பிப்பார். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பர்மிஷன், அதாவது மெஜாரிட்டி தேவை. ஆனால் 365 அப்படிலாம் இல்லை, டைரெக்டாக அவர் கொண்டு வரலாம். சரிங்களா? அடுத்து வந்து நிதி நெருக்கடி நிலை 360. நிதி நெருக்கடி நிலை 360. சரிங்களா? குடியரசுத் தலைவராக யார் யார் இருந்தாங்கன்றது லிஸ்ட்டு இருக்குது. இதுலேயும் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஏரியாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் பார்த்துடலாம். ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டு காலம் வந்து பணியாற்றிய அதிகமான பதவி வகித்த வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் என்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருக்கார். 12 வருஷம் வந்து பணி செஞ்சுருக்கார். ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் துணை ஜனாதிபதியாக இருந்தவர். அதுதான் சிறப்பு. ஜாகிர் ஹுசேன் வந்து குறுகிய காலத்தில் அதை ஃபஸ்ட்டு முஸ்லீம் ஜனாதிபதி வந்து இந்த ஜாகிர் ஹுசேன் தான். 3வது தான். கிரின்றது பார்த்தீங்கன்னா 4வது. இந்த ஆக்டிங் ஃபஸ்ட்டு முதல் செயல்படும் ஜனாதிபதின்றது ஆக்டிங் ஜனாதிபதின்ற சிறப்பு இவர் தான். இதயத்துள்ளாண்ட தெரியும், இடைக்கால ஜனாதிபதியாக இருந்தால் முதல் நீதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் பாருங்களேன், 69லேருந்து 69. அதாவது ஆக்டிங்னா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இவர் இருந்தார் கிரி. சரிங்களா? இடைக்கால ஜனாதிபதியாக இருந்தது வந்து இதயத்துள்ளா. இவர் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்கன்றதுக்கு இதயத்துள்ளா எக்ஸாம்பிள். சரிங்களா? 1969 இருந்தார். அடுத்து வந்து விவி கிரி திருப்பி வராரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி வந்து பார்த்தீங்கன்னா பனிக்காலத்திலே இறந்தவர்ன்றது அதுதான் சிறப்பு. இதில் பெருசாக இல்லை. ஜாட்டின்றது பார்த்தீங்கன்னா அவரும் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தான் இருந்தார் ஆக்டிங் ஜனாதிபதியாக. சஞ்சீவி ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இளம் ஜனாதிபதி இவர் தான், யங்ஸ்டராக வந்தவர். அவருடைய வயசு 64 வயசு அவருக்கு. அப்போது ஜெயில் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீக்கியர். சரிங்களா? இதுவும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீக்கியர், ஃபஸ்ட்டு முஸ்லீமு. ஓகேங்களா? இளம் வயது ஜனாதிபதி யார் அப்படின்னா வயதானவர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன். இது போட்டுருவீங்க. சங்கர் தயாள சர்மா, நாராயணன் ஃபஸ்ட்டு தலித் ஜனாதிபதிங்க.
ஃபஸ்ட்டு தலித் ஜனாதிபதி KP நாராயணன். சரிங்களா? அப்துல் கலாம் வந்து மக்களின் ஜனாதிபதி என்று அழைக்கப்படும் சிறந்த விஞ்ஞானி இவர். ஓகேங்களா? இவர் காலங்கடா கேட்டிருக்காங்க. 2002லேருந்து 2007 வரையும் எந்த காலத்தில் இருந்தாருன்றது. இது TNPSCயில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாங்க. அடுத்து வந்து பிரதிபா பட்டேல் முதல் பெண் ஜனாதிபதி. பிரணாப் முகர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பாரத விருது பெற்றவர் இவர். அதை சிறப்பு. ராம்நாத் கோவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச சேர்ந்தவர். அவர் பெருசு ஒன்றும் இல்லை. திரௌபதி முர்முன்றது பார்த்தீங்கன்னா தற்போது ஜனாதிபதி முதல் பழங்குடியின பெண் ஜனாதிபதின்றவங்க இவங்க தாங்க. சரிங்களா? 2022லேருந்து தற்போது வரை இருக்காங்க. 15வது துணை குடியரசுத் தலைவராக ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. செப்டம்பர் 2025 பதவியேற்ற குறிப்பிடத்தக்க. ஓகே, இவர் துணை குடியரசுத் தலைவர் பார்க்கும்போது லிஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம இவரை சேர்த்து பார்த்துக்கலாம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரை நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டின் ஏரியா சரிங்களா கேட்கலாம். எந்தெந்த காலகட்டன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அரசியலமைப்பு சொற்கள் சில வார்த்தையெல்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? பேர்டன்ன்றது பார்த்தீங்கன்னா மன்னிப்பு. ஒரு குற்றவாளி முழுமையாக மன்னிப்பு வழங்கும் போது அவர் அனைத்து தண்டனைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவராக கருதப்படுகிறார். இடைநீக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா இது குடியரசுத் தலைவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள்ப்பா. சரிங்களா? தண்டனை வந்து மரண தண்டனையை தள்ளி வைக்கும் அதிகாரம், நிறுத்தி வைக்கும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே இருக்குது. ஆர்டிகல் 72 படி பின்னாடி பார்த்துடலாம். ஒருவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது, ஒத்தி வைப்பது, மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கும் வழங்கப்படுகிறது இந்த இடைநீக்கம், ரெப்ரெசிவ். ஓகேங்களா? ரெஸ்பீட்ன்றது பார்த்தா நிவாரணம். ஒரு குற்றவாளிக்கு சிறப்பு காரணங்கள் அடிப்படை, உதாரணமாக உடல் நலக்குறம் அல்ல கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண் குற்றவாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பைட் பண்ணி அவங்கள விட்டுருவாங்க. குறைத்தல்ன்றது பார்த்தா ரெமிஷன்னு சொல்லுவாங்க. ஒரு தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா தன்னையை மாற்றாமல் அதன் காலத்தை மட்டும் மாற்றும். தன்மையை மாற்றாங்கன்னா அவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை தான் இருக்கும். 7 கடுங்காவல் தண்டனை சிறையை வந்து 3 ஆண்டுகள் சிறையாக இருக்கும். சிறை தண்டனை தான் கடுங்காவல் தண்டனையிலேருந்து குறைச்சிருவாங்க அப்படின்றது. அந்த வார்த்தைகள்லாம் குறைச்சிருவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பேர்டன்றது பார்த்தீங்கன்னா அவரை மன்னிச்சு விட்டுறது. இடைநீக்கம்ன்றது ரெஸ்பெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை எடுத்துக்கொள்ளுங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறது, ஒத்தி வைக்கிறது. ரெஸ்பைட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி வந்து கர்ப்பமாகவோ உடல்நல குறைவாக இருந்தாங்கன்னா தண்டனையை குறைச்சிடுறது. குறைத்தல்ன்றது பார்த்தீங்கன்னா 7 ஆண்டு கடுந்தாழ்ந்து 3 ஆண்டு தண்டனையாக வந்து சாதாரண தண்டனையாக மாற்றுறது. தண்டனையே மாற்றுதல்னு ஒன்று இருக்குது, கம்யூட்டேஷன். ஒரு கடுமையான தண்டனை இலகுவான ஒரு தண்டனையாக மாற்றுறது. மரண தண்டனை ஆயுள் தண்டனையாகவோ கடுங்காவல் தண்டனை சாதாரண தண்டனையாகவும் மாற்றுறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குடியரசுத் தலைவர் வந்து தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா 72 ஆர்டிகல் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா இவர் APJ அப்துல் கலாம் வந்து அந்த தண்டனை பக்கமே போவே இல்லைங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 72 யூஸ் பண்ணவே இல்லை அவர் பீரியடில். சரிங்களா? பார்க்கலாமா? சட்டப்பிரிவு 72 குடியரசுத் தலைவர் மன்னிப்பு அதிகாரம். சரிங்களா? 72 வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு அதிகாரம். இதில் வந்து இராணுவ நீதிமன்றம்னு ஒன்று இருக்குங்க. இராணுவ நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா 72 1A மற்றும் 72 என்ன சொல்லுதுன்னா இராணுவ நீதிமன்றம் ஒருவருக்கு தண்டனை மன்னிக்கவோ அல்லது குறைக்கவோ குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே இருக்குது. இராணுவ நீதிமன்றத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹை பவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தாங்க. அவர் நினச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டனையை வந்து கம்மி பண்ணலாம். அதே சமயம் இராணுவ அதிகாரிகளுக்கு ஏற்கனவே சட்டப்படி இருக்கும் தண்டனை வந்து குறைக்கும் அதிகாரம் இதனால் வந்து பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி சட்டப்பிரிவு 72ல் 1Cயும் 72ல் 3யும் வந்து பார்த்தோன்னா மரண தண்டனை. ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அதை நிறுத்தி வைக்கவோ அல்லது வேறு தண்டனையாக மாற்ற குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. ஓகே, ஆளுநருடைய அதிகாரம். ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இந்த அதிகாரம் இருப்பதால் மாநில ஆளுநருக்கும் தண்டனை குறைக்கும் அதிகாரம் பறிபோகாது. ஆளுநருக்கும் சட்டப்படியான மரண தண்டனை நிறுத்தி வைக்கவோ குறைக்கவோ முடியும். ஓகேங்களா? ஆனால் மரண தண்டனை பொறுத்தவரையும் ஹையஸ்ட் பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தாங்க. அவர் தான் நிறுத்தி வைக்க முடியும். அதுதான். சரிங்களா? சாதாரண தண்டனையை வந்து தடுக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். இந்த கலை சொற்களாக இருக்குல்ல, பேர்டனு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். ஆளுநரும் இதை பயன்படுத்தலாங்க. ஓகேங்களா? 72 வந்து குடியரசுத் தலைவர். இதில் 1 கழிச்சோம்னா 1 6 இதில் 1 கழிச்சிருங்க. அந்த 1 கழிச்சிங்களா அதை சேர்த்து போட்டிங்கன்னா 161. இந்த 161 ஆர்டிகல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய தண்டனை குறைக்கிறது. அதாவது ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்குற மரண தண்டனை தள்ளி வைக்க அதிகாரம்லாம் இருக்குன்னு சொன்னால பேர்டன், அது வந்து ஆர்டிகல் 161 ஆளுநருக்கு சொல்லுது.
ஆர்டிகல் 72 வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு சொல்லுது. சரிங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. சுருக்கமாக, தண்டனை பெற்ற ஒருவருக்கு கருணை அடிப்படையில் மன்னிப்பு வழங்க குடியரசுத் தலைவருக்கு உச்சக்கட்ட அதிகாரத்தை பற்றி இந்த சட்டப்பிரிவு பேசுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவர்கிட்ட வீட்டோ பவர்ஸ்ன்னு இருக்குது, அதாவது தடுப்பு அதிகாரங்கள்னு ஒன்று இருக்குது. ஒரு மசோதா வந்துச்சுன்னா, இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததில்ல, ரொம்ப நாளாக வந்து கிடப்பிலே போடுறாங்க, எந்த ஒரு சட்டமும் வந்து பார்த்தோன்னா மசோதாவும் சைன் போட மாட்டேன்றாங்க, அவர் வீட்டோ பவர் பாயிண்ட் தப்பாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ மாற்றிட்டாங்கல்ல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இருக்கிற இடத்துக்கு மாற்றிட்டாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு. சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மேற்கொள்ளப்படும் முடிவுகள்னு சொன்னால் முழுமையான தடுப்பு அதிகாரங்களும் அப்சல்யூட். ஒரு மசோதா ஒப்புதல் அளிக்காமல் நிகாரிப்பது, அதனால் அந்த மசோதா சட்டம் ஆகாது. ஃபுல்லாக அப்சல்யூட்டையும் தூக்கிறதாங்க. முழுமையாக தடுக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தலாம், தற்காலிகமாக பயன்படுத்த அதிகாரம். ஒரு மசோதா வந்து மீண்டும் பரிசீலனைக்கலாம், இதில் கரெக்ஷன் இருக்குப்பா, நீங்கள் அனுப்பிவிட்டு திருப்பி அனுப்பிட்டு மறுபடியும் அதை திருத்தம் மேற்கொண்டோ இல்லை மேற்கொள்ளாமல் வந்துச்சனாலும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணுங்க. இது வந்து தற்காலிகமாக வந்து தடுப்பு அதிகாரம். பாக்கெட் தடுப்பு அப்படின்னா ஒரு மசோதா வந்து ஒப்புதலே கொடுக்காம ரொம்ப நாள் வந்து பாக்கெட்லேயே வச்சுருக்கிறது தான் பாக்கெட்டு. காலவரையின்றி தானே தன் வசமே இருக்குது. இதுதாங்க இந்த தேர்டு இருக்குல்ல, இதுதான் அந்த கவர்னர் வந்து திரு ரவி அவர்கள் இதுதான் பயன்படுத்திட்டு இருந்தார். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். முக்கிய குறிப்புகள்னு பார்த்தோன்னா, பண மசோதா, ஒரு குடியரசுத் தலைவர் பண மசோதா திருப்பி அனுப்ப முடியாது. ஓகேங்களா? கட்டாயமாக சைன் போட்டே ஆகணுங்க பண மசோதா பொறுத்த வரையும். அரசியலமைப்பு திருத்தம் மசோதாக்கள்னு பார்த்தோன்னா 1971 வந்து பார்த்தோன்னா ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து இத்தனை வந்து பார்த்தோன்னா டாக்டர் வந்து பார்த்தோன்னா கட்டாய ஒப்புதல் அளிக்க வேண்டும் சொல்கிறாங்க. 2 இம்பார்ட்டனுங்க. பண மசோதாவும் அரசியலமைப்பு திருத்தம் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, அந்த மசோதா வந்து 1971 ஆண்டு சட்டத்தின்படி கட்டாயமாக ஒப்புதல் கொடுக்கணும். உதாரணமாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜெயில் சிங் ஆட்சி காலத்தில், அப்போ ஜெயில் சிங் இருந்தார், அஞ்சல் அலுவலக திருத்த மசோதான்னு ஒன்று இருந்தது. அது வந்து பாக்கெட் அதிகாரத்தை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1986 அந்த பாக்கெட் தடுப்பு அதிகாரத்தை பயன்படுத்திய பிரசிடெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் சிங்கு 1986. சரிங்களா? RRBயில் கேட்ட கொஸ்டின் அது. சரி, ஓகே. அடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ வந்து வாக்கினுடைய மதிப்பு. இப்போது எம்எல்ஏ எம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட முடியும். அப்போ ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, ஒரு எம்பிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்றதை பார்த்துலாமா? சரி, இந்த ஏரியாவில் கேட்டது இல்லை, இதையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்ன ரேஞ்சில் இருக்குன்றதை பார்த்துலாம். கடைசியாக எலெக்ட் பண்ணாங்கல்ல, அதை வச்சு ஒரு மாநிலம் சட்டமன்ற உறுப்பினர் வாக்குப்பதிப்பு கணக்கிட கீழ்கண்ட சூத்திரம். அதாவது இது டோட்டல் பாப்புலேஷனுங்க. எதுக்கு ஒரு எம்எல்ஏடைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இப்போ டோட்டல் பாப்புலேஷன் ஒரு 7 கோடி பேர் இருக்காங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 234 பேர் இருக்காங்களா, இதில் 1/1000 போடுவாங்க. இப்படி போட்டாங்கன்னா ஒரு எம்எல்ஏவுடைய ஒரு எம்எல்ஏவுடைய வேல்யூன்றதை நம்மளுக்கு காட்டும், மதிப்பு காட்டும். சரிங்களா? அதே ஒரு எம்பின்னா இது வந்து காமனுங்க. இந்தியா ஃபுல்லாக 700 காமனாக வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 708 இருந்தது. எப்படின்னா அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த வாக்கு. சரிங்களா? இது வரையும் 234 வந்து தமிழ்நாட்டில், அதிகமாக வந்து உத்தரப்பிரதேசம் 700 இருக்கும். அந்த மாதிரி மொத்தமாகவும் கீழே வந்து லோக்சபா ராஜ்யசபாவுடைய மொத்த எலெக்டட் உறுப்பினர்கள் இதில் 534 எவ்வளோங்க, 238. சரிங்களா? 555 534 552 பேரா? 500. ஓகே. மாநில சட்டமன்றத்தில் 200, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 234. ராஜ்யசபாவில் எத்தனை சீட்டுன்னா 250க்கு 12 பேர் கழிச்சுங்க, 238. ஓகே. இதில் 552 சேரில் வந்து பார்த்தீங்கன்னா 543 பேர். சரிங்களா? இதெல்லாத்தையும் சேர்ந்து தான் வரும். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து தான் டிக்கியில் டோட்டலாக போடும். ஓகே,
தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இதனால் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டுமே வாக்களிக்க முடியும். நியமன உறுப்பினர்கள் பொருந்தாது. ஆல்ரெடி பார்த்தோம். இம்பீச்மெண்ட்டில் மட்டும்தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து நியமன உறுப்பினர்கள் வருவாங்க. ஓகேங்களா? தேர்ந்தெடுக்கிறது போது வரமாட்டாங்க. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மபிள் ஓட்டு சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு முறையை மட்டும் இந்த தேர்தல் வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் தேர்வு முறையில் பயன்படுத்துகிறாங்க. இது இம்பார்ட்டனுங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம், அதாவது மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு முறை. சரிங்களா? ஓகே. அடுத்து தமிழ்நாடு 2022 எலெக்ஷனில் எப்படி தேர்வு பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். எதை பேஸ் பண்ணி எந்த பேஸ் இயர் வைக்கிறாங்கன்றதும் கொஷினுங்க. 1971 பேஸ் இயர் படி தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வச்சுக்கிறாங்க. 4,11,00,000 பேர் இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி 234 சீட்டுகள் வச்சுருக்காங்க. இப்போ வரையும் ஒன்றும் மாற்றலை. மேபி தொகுதி வரையறைப்படி 2029 வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து சென்செக்ஸ் நடந்துகிட்ருக்கு. சென்செக்ஸ் நடந்து முடிச்சதுக்கப்புறமா இது மாற்றிடுவாங்க. சரிங்களா? அடுத்து மக்கள் தொகை வந்து உறுப்பினர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த 4,11,99,000 இருக்குல்ல, இதை வந்து 234ஆல் டிவைட் பண்ணிட்டாங்க. இதை வந்து திருப்பி 1000ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்போது 1/1000 அங்கே சொன்னல, அதே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு 176.606 இருக்குது. ஓகேங்களா? அந்த 06ன்றது மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது விட்டுறாங்க. சரிங்களா? 500க்கு குறைவாக இருந்தால் 0.6 அதை தவிர்க்க வேண்டும். 500க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு எம்எல்ஏவுடைய ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் 176 இது கேட்கலாம். ஓகேவா? குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு எம்எல்ஏடைய ஓட்டு 176 மதிப்பு. சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 234 வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 41 184 மதிப்பெண்கள். சரிங்களா? மொத்தம் சரி. ஒரு எம்பியுடைய ஓட்டு தெரியணும்ல, ஒரு எம்பியுடைய ஓட்டு அதாவது 543 மக்களவையிலும் மாநிலங்களிலும் 233 சொன்னேன்னா சாரி மாற்றி சொல்கிறேன்னா 233 நியமன உறுப்பினர்களும் லெஸ் பண்ணிவிடுங்க. மொத்தம் 776 எம்பிக்கள். ஓகேங்களா? இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற எம்எல்ஏ இதில் வகுத்தோம்னா தோராயமாக 700.039 இருக்குது. இதை வந்து நம்மளுக்கு வந்து தள்ளிடலாம். சரிங்களா? 0.5க்கு மேலே இருந்தால் ஒன்று வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது ஒரு எம்பியினுடைய வாக்கு வந்து 700ன்றாங்க இந்தியா ஃபுல்லாகவே. சரிங்களா? ஜம்மு காஷ்மீர் சட்டசபை கலைக்கப்பட்டதால் 2022 இந்த மதிப்பெண் வந்து 708 இருந்தது 700ஆக குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ கடைசியாக வந்து 708 இருந்து 700ஆக குறைஞ்சிருக்கு. இப்போது ஒரு எம்எல்ஏவுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 176, ஒரு எம்பியுடைய ஓட்டு வந்து இந்தியா முழுசுக்குமே 700 தான். சரிங்களா? தேங்க்யூப்பா. வீடியோ எனக்கு தெரிஞ்சு பாலிட்டியில் இதுதான் பெரிய வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? வீடியோ வந்து செஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவு கொடுக்குறத பொறுத்து தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட முடியும். சரிங்களா? எந்த குவாரிஸ் ஆனாலும் சொல்லுங்கள், தாராளமாக படிங்க. சரிங்களா? ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? படிங்க. ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.